யாவரும் முழங்கால் படியிட்டு கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். வழக்கமாக நாம் கூடி வருகிற ஞாயிறு ஆராதனை போல் அல்லாமல் வருடத்தில் ஒரு முறை நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை பாடுகளை குறித்து சிந்திக்கக்கூடிய, தியானிக்கக்கூடிய ஒரு நாள் இது. தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோம். நம் ஆண்டவர் நம்மை மீட்கும்படியாக சிலுவையில் தன்னை பாடுகளுக்கு விட்டு கொடுத்தாரே, அவைகளை எண்ணி அவைகளை மனதில் வைத்து சிந்தித்து நம்மை அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த ஆராதனையினுடைய ஒவ்வொரு பகுதியிலும் உம்முடைய தெய்வீக கிருபையும் பிரசன்னமும் இருக்க வேண்டும் ஐயா. எங்கள் ஆண்டவர், நீர் ஒவ்வொரு பகுதியிலும் நீர் எங்கள் மத்தியில் அசைவாடி ஆசீர்வதித்து தரும்படி உம்மையே நோக்கி பார்க்கிறோம் என்று சொல்லி எல்லோரும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். எங்கள் ஆண்டவர் நீர் தகப்பனே, ஆராதனையின் ஒவ்வொரு பகுதி நீர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. கிருபையுள்ள எங்கள் தேவாதி தேவன் நீரே தகப்பனே, உம்முடைய கிருபையின் கரத்தினால் எங்கள் ஆண்டவர் நீர் தகப்பனே அப்பா, ஆராதனை முழுவதையும் நீர் பொறுப்படுத்து ஆசீர்வதித்து தர வேண்டுமாய் முன்னோக்கி ஜெபிக்கிறேன் ஐயா. ஆமென், ஹல்லேலூயா. எல்லாரும் 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 ஆயை திறந்து கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் தகப்பனே, உம்மை துதிக்கிறோம் ஐயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென், 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 ஆமென். ராஜாவே, நீர் நல்லவர் தகப்பனே. ஒவ்வொரு பகுதியிலும் உம்முடைய கிருபை இருக்க வேண்டுமாய் உனக்கு ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பகுதியிலும் உம்முடைய தெய்வீக அசைவாடுதல் இருக்கும்படியும் உனக்கு ஜெபிக்கிறோம். பாடல் வேளையிலும், ஆராதனை வேளையிலும், வேத பகுதியிலும், கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கிற வேளையிலும் உம்முடைய தெய்வீக அசைவாடுதல் நிறைவாக இருக்கும்படியும் உனக்கு ஜெபிக்கிறோம் ஐயா. ஆமென், ஆமென், ஆமென். உம்முடைய பாடுகளை நினைவு கூற எங்களுக்கு இந்த நாளை ஏற்படுத்தி கொடுத்ததற்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சர்வ வல்லவரே, நீர் நல்லவர் ஐயா. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் நல்லவர். என்னை மீட்கும்படியாய் சிலுவையில் பலியாய் கொடுத்தவரே அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ராஜாவே ஸ்தோத்திரம் தகப்பனே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் தகப்பனே, நீர் நல்லவர். எங்கள் ராஜாவே, நீர் நல்லவர் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பரிசுத்தரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இதனாலே கர்த்தாவே, உம்முடைய பிரசன்னத்தாலே நிரப்பினீர் ஆசீர்வதித்து நடத்தப்படும் உம்முடைய தயவுக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம்.
இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய பாடல் புத்தகத்தில் 138வது பாடல். கல்வாரி அன்பை என்னிடும் வேலை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கல்வாரி அன்பை என்னிடும் வேலை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. பாடலின் வார்த்தைகளை உணர்ந்து கரங்களை தட்டி பாடுவோம். கெத்செமனே பூங்காவினில் கதறி அழும் ஓசை. கெத்செமனே பூங்காவினில் கதறி அழும் ஓசை. எத்திசையும் தோனிக்கின்றதே, எங்கள் மனம் தீகைக்கின்றதே. கண்கள் கலங்கிடுதே, கண்கள் கலங்கிடுதே. கல்வாரி அன்பை என்னிடும் வேலை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. சிலுவையில் மாட்டி வதைத்தனரோ, உம்மை செந்நிறமாக்கினரோ. சிலுவையில் மாட்டி வதைத்தனரோ, உம்மை செந்நிறமாக்கினரோ. அப்போதும் அவர்காய் வேண்டினீரோ, அன்போடு அவர்தனை கண்டீரன்றோம். அப்பா உம்மனம் பெரிதே, அப்பா அன்பு பெரிதே. கல்வாரி அன்பை என்னிடும் வேலை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் எப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. எம்மையும் உம்மை போல் மாற்றிடவே
ஜீவன் தந்தீரன்றோ, எம்மையும் உம்மை போல் மாற்றிடவே ஜீவன் தந்தீரன்றோ. எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம், தந்து விட்டோம் அன்பின் கரங்களிலே. ஏற்று என்றும் நடத்தும், ஏற்று என்றும் நடத்தும். கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. நம்முடைய பாடல் புத்தகத்தில் 142வது பாடல். கல்வாரியில் தொங்குகின்றார், கல்வாரியில் தொங்குகின்றார். என் பாவம் நீக்க தம்மை தந்தார், எந்தன் சிலுவை ஏற்றனரே. என் பாவம் நீக்க தம்மை தந்தார், எந்தன் சிலுவை ஏற்றனரே. கல்வாரியில் தொங்குகின்றார், கல்வாரியில் தொங்குகின்றார். வேர்வையும் இரத்தமாக ஆத்துமா வியாகுளம், வேர்வையும் இரத்தமாக ஆத்துமா வியாகுளம் அடைந்தாரே இயேசு உனக்காக. தந்தையே உம் சித்தம் என்று இயேசு கதறினாரே. தந்தையே உம் சித்தம் என்று இயேசு கதறினாரே. கல்வாரியில் தொங்குகின்றார், கல்வாரியில் தொங்குகின்றார். சிரசினில் முள்முடி சிவப்பங்கி தரித்தோராய், சிரசினில் முள்முடி சிவப்பங்கி தரித்தோராய். நிந்தையாவும் உனக்காய் ஏற்றாரே.
வாரினால் அடித்தார் கோரமான காட்சியாகும். வாரினால் அடித்தார் கோரமான காட்சியாகும். கல்வாரியில் தொங்குகின்றார், கல்வாரியில் தொங்குகின்றார். கைகளில் கால்களில் இரத்தமும் வடியுதே, கைகளில் கால்களில் இரத்தமும் வடியுதே. உந்தன் நோய்கள் யாவும் ஏற்றாரே, சுகமே அடைவாய், தழும்பாலே குணமடைவாய். சுகமே அடைவாய், தழும்பாலே குணமடைவாய். கல்வாரியில் தொங்குகின்றார், கல்வாரியில் தொங்குகின்றார். என் பாவம் நீக்க தம்மை தந்தார், எந்தன் சிலுவை ஏற்றனரே. என் பாவம் நீக்க தம்மை தந்தார், எந்தன் சிலுவை ஏற்றனரே. கல்வாரியில் தொங்குகின்றார், கல்வாரியில் தொங்குகின்றார். இந்த பாடல் புத்தகத்தில் 264வது பாடல். இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு பாவி என்றுன்னை இயேசு தள்ளவே மாட்டார், ஆவலாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. பாவி என்றுன்னை இயேசு தள்ளவே மாட்டார், ஆவலாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. தயங்கிடாதே தாவி ஓடிவா, தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவாம். தயங்கிடாதே தாவி ஓடிவா, தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவாம். தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவாம். இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு
கிறிஸ்துவின் அன்பு. முழங்கால் நின்று பாடுவோம். உன்மீறுதல்கட்காய் இயேசு காயங்கள் பட்டார், உன் அக்கிரமங்கட்காய் அவர் நொறுக்கப்பட்டார். உன்மீறுதல்கட்காய் இயேசு காயங்கள் பட்டார், உன் அக்கிரமங்கட்காய் இயேசு நொறுக்கப்பட்டார். உனக்காகவே அடிகள் பட்டார், உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். உனக்காகவே அடிகள் பட்டார், உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு. தாயும் தந்தையும் உன்னை தள்ளிவிட்டாலும், சொந்த பந்தங்கள் உன்னை கைவிட்டாலும், தாயும் தந்தையும் உன்னை தள்ளிவிட்டாலும், சொந்த பந்தங்கள் உன்னை கைவிட்டாலும், கலங்கிடாதே கண்ணின் இமை போல் காத்து கொள்ளுவார், சேர்த்து கொள்ளுவார். கலங்கிடாதே கண்ணின் இமை போல் காத்து கொள்ளுவார், சேர்த்து கொள்ளுவார். காத்து கொள்ளுவார், உன்னை சேர்த்து கொள்ளுவார். இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு. மாறாத அன்பு, குறையாத அந்த அன்பை ஒவ்வொரு நாளும் எண்ணி எண்ணி நம்மை அர்ப்பணிக்க வேண்டும், நம்மை தாழ்த்த வேண்டும், நம்மை விட்டு கொடுக்க வேண்டும். ஒரு மனிதன் செய்த தவறுக்காக இன்னொரு மனிதன் தண்டனை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், ஏற்றுக்கொள்ள விரும்ப மாட்டார்கள். மகன் செய்த தவறுக்காக எந்த தகப்பனும் எந்த தாயும் தண்டனையை ஏற்றுக்கொள்ள விரும்ப மாட்டார்கள். அல்லது பெற்றோர் செய்த தவறுக்காக எந்த பிள்ளையும் தண்டனையை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். தப்பு செஞ்சவங்களே தண்டனை அனுபவிக்கட்டும், எனக்கு இது தேவையில்லை என்றுதான் எல்லாம் ஒதுங்கிக் கொள்வார்கள். ஆனால் ஒட்டுமொத்த மனுக்குலமும் செய்த தவறுகளுக்காக, பாவங்களுக்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னையே சிலுவையில் பலியாக கொடுத்தார்.
அந்த தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார். அதன் மூலம் நம் மீது, ஒட்டுமொத்த மனுகுலத்தின் மீதும் வைத்திருக்கிற அன்பினை வெளிப்படுத்தினார். அந்த அன்பு தெய்வத்துக்கு உண்மையாய் அர்ப்பணித்து வாழ்கிற அனுபவம் உண்டா? யோசித்து பாருங்கள். அந்த குற்றமில்லாத தேவன் என்னுடைய குற்றங்களுக்காக பலியானாரே, என்னுடைய பாவங்களை சுமந்து கொண்டு அவர் தன்மேல் எனக்கு பதிலாக தண்டனை ஏற்றுக்கொண்டாரே, அது எத்தனை பெரிய அன்பு! அந்த தேவனை துதிக்க வேண்டியது, நினைவு கூர்ந்து அர்ப்பணிக்க வேண்டியது எத்தனை அவசியம். வாயை திறந்து, என்னை நேசித்த தெய்வமே, என் மீது அன்பாய் இருக்கிறதை சிலுவையிலே உம்முடைய ஜீவனை பலியாய் கொடுத்து வெளிப்படுத்தின தெய்வமே, அதற்கு ஈடாக நான் எதையுமே செய்ய முடியாதே. என்னை நீர் விரும்புகிறபடி ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து வாழ்ந்திட எனக்கு கிருபை தாங்கப்பா என்று அர்ப்பணிப்போமா? தேவ சமூகத்தில் தாழ்த்துவோமா? வாயை திறந்து அறிக்கையிடுவோமா? ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசையா, நீர் எவ்வளவு நல்லவர் தகப்பனே, நீர் எவ்வளவு நல்லவர் ஐயா. என் மீது நீர் வைத்திருக்கிற உமது அன்பை விளங்க பண்ணின தெய்வம் அல்லவா. என் மீது எவ்வளவு அன்பு வைத்திருக்கிற ஐயா. நீர் எவ்வளவு நல்லவர் ஆண்டவரே. ஆமென். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே, நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் பெரியவர். ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். ஆண்டவருடைய அன்புக்கு ஈடாக எதை கொடுக்க முடியும்? அருமை தேவ பிள்ளைகளே, ஒன்றே ஒன்றை மாத்திரம் கர்த்தர் கேட்கிறார். உனக்காக ஜீவனை கொடுத்தேனே, உனக்காக பலியானேனே, நீ எனக்கு அதற்கு ஈடாக என்ன கொடுப்பாய்
எதை கொடுப்பாய்? எதை கொடுக்க முடியும்? தயவு செய்து தயவு செய்து தயவு செய்து கர்த்தருடைய வார்த்தைக்கு விட்டு கொடுத்து அர்ப்பணித்து வாழ கவனமாய் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். சபை ஒழுங்குகளை கைக்கொள்ள கவனமாய் இருக்க வேண்டும். நினைச்சா வர்றது, நினைச்சா போகிறது, என் பிரச்சனைக்கு மட்டும் ஜெபம் பண்ணுறது, அடுத்தவங்களை பற்றி கவலையப்படுறது இல்லை. நேற்றைக்கு நிறைய பேர் ஜெப குறிப்பில் தன் தெருவில் உள்ள தன் ஊரில் உள்ள குடிகாரர்கள் மனம் திரும்ப ஜெபித்து ஜெப குறிப்பை எழுதி கொடுத்திருந்தார்கள். நாம் ஜெபத்தை வைத்தது தன்னுடைய விசுவாசுடைய குடும்பத்தில் உள்ள கணவர், தகப்பன், பிள்ளைகள், உடன் பிறந்தோர் குடிப்பழக்கத்திலிருந்து கர்த்தர்களை விடுவிக்கும்படியாக ஜெபிக்க கூடி வந்தோம். ஆனால் வந்தவர்கள் அநேகர் என் தெருவில் உள்ளவர்கள், என் ஊரில் உள்ளவர்கள், என் உறவினர்கள் குடிப்பழக்கத்திலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். உன் சுயநலத்துக்காக நீ வராமல் இருந்தியல்ல, எப்படி உன் பிள்ளை ரட்சிக்கப்படும்? எப்படி உன் பொண்ணு ரட்சிக்கப்படும்? உன் மருமகன், மருமகள், பேர பிள்ளைகள், மற்ற சொந்த பந்தங்கள், உடன் பிறந்தவர்கள் எப்படி ரட்சிக்கப்படுவாங்க? அதற்கென்று ஒரு ஜெப நாளை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கும் போது அதிலே கவனம் செலுத்தாமல் கர்த்தருடைய மற்ற ஜெபங்களுக்கு பதில் கொடுத்து விடுவாரா? யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டிக் கொண்டான். கர்த்தர் அவனுடைய சிறையிருப்பை மாற்றினார். நீ மற்றவர்களுக்காக ஜெபிக்காத வரைக்கும் உனக்கு கர்த்தர் பதில் கொடுப்பது கூடாத காரியம். மறந்து விடாதே. சுயநலவாதியே, உன்னை கர்த்தர் எச்சரிக்கிறார். எனக்கு ஒரு கஷ்டம் இல்லை, எனக்கு வீடு கிடச்சிட்டு, எனக்கு அது கிடச்சிட்டு, இது கிடச்சிட்டு, அது கிடைக்கிற வரைக்கும் அழுதேன், புரண்டேன், உழுதேன், பட்னி கிடந்தேன், கண்ணு விழிச்சேன், புலம்புனேன், கதறினேன். சுயநலவாதியே, உன்னை பார்த்து தான் கர்த்தர் சொல்கிறார், நல்ல வீடு இல்லாதவர்களுக்கு உபவாசம் இந்த ஜெபி. இன்னும் திருமண காரியங்கள் நடைபெறாது இருக்கிறவர்களுக்காக உபவாசம் நன்மை பெற்றுக்கொண்ட துரோகியே, உன்னை பார்த்து கர்த்தர் சொல்கிறார். அமைதியாய் நன்மையை மாத்திரம் பெற்றுக்கொண்டு மற்றவர்களுக்காக ஜெபிக்க மனதில்லாது இருக்கிற உன்னை பார்த்து கர்த்தர் துரோகி என்று சொல்லுகிறார். மற்றவர்களுக்காக ஜெபிக்க கற்றுக்கொள். உனக்காக ஜீவனை கொடுத்த ஆண்டவர் உன்னிடத்தில் அதை எதிர்பார்க்கிறார். கர்த்தருக்கென்ற பக்தி வைராக்கியமாய் உண்மை யுத்தமாய் நீ ஜீவிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். உன்னை விட்டு கொடு, உன்னை அர்ப்பணி. கடந்த காலங்களிலே தனிப்பட்ட வாழ்க்கையில் உள்ள குளறுபடிகளை, கோளாறுகளை, இஷ்டத்திற்கு தீர்மானித்த, இஷ்டத்திற்கு முடிவெடுத்த, இஷ்டத்திற்கு யோசித்ததையெல்லாம் கர்த்தர் இன்றைக்கு கண்களுக்கு முன்பாக கொண்டு வர விரும்புகிறார். நான் ஞாயிற்றுக்கிழமை தவிர மற்ற சபை நிகழ்ச்சிகள்லாம் அடிக்கடி கலந்துக்கிட்டா பார்க்குறவங்களாம் ஏதாவது சொல்லுவாங்க. ஏன்னா சும்மா சும்மா போகிறாங்க, ஏதாவது சொல்லுவாங்க, அக்கம் பக்கத்தில் சொந்த பந்தத்தில் ஏதாவது சொல்லுவாங்க என்று நினைத்து கொண்டிருக்கிறாயே. காலையில் ஆராதனை ஜெபம்னா வந்துடுவேன், சாயந்தரமோ இரவோ அப்படின்னா நான் வரவே மாட்டேன், எல்லாரும் கேள்வி கேட்பாங்க என்று யோசித்து கொண்டிருக்கிற வாலிப தம்பியே, வாலிப தங்கையே, அன்பு சகோதரரே, சகோதரியே, தகப்பனே, தாயே, பலர் பலவிதமாக ஏதாவது பேசுவாங்க என்றெல்லாம் யோசித்து கொண்டிருக்கிற உன்னை பார்த்து ஆண்டவர் ஒரு மிகப்பெரிய கேள்வி வைக்கிறார். நீ யோசிப்பது போல நானும் சிலுவையில் அடிக்கப்படுவதற்கு யோசித்திருந்தால் நீ நாற்றத்திலேயே உழன்று கொண்டிருப்பாய். நீ யோசிப்பது போல நானும் அன்றைக்கு ஒரு கன்னியின் வயிற்றில் பிறப்பதற்கு யோசித்திருந்தால் திருமணமாகாத ஒரு வேசிக்கு பிறந்த பிள்ளை என்று என்னை சொல்லுவார்களே என்று நான் யோசித்திருந்தால் நீ நாரி நரகத்திற்கு போயிருப்பாய், இன்றைக்கு உயிரோடு இருந்திருக்க மாட்டாய். தற்கொலை செய்து கொண்டிருப்பாய் குடும்பத்தோடு. இன்றைக்கு நீ உயிரோடு இருக்க வாய்ப்பே இல்லை. நீ யோசித்தது போல நானும் யோசித்திருந்தால்
ஐயோ, சிலுவையில் அடிக்கப்படுவது, ரத்தம் சிந்துவது எவ்வளவு கஷ்டம், என்னால் முடியாது என்று நான் யோசித்திருந்தால் இன்றைக்கு இத்தனை உலக நன்மைகளை, இத்தனை ஆசீர்வாதங்களை, இத்தனை சந்தோஷத்தை, இத்தனை மேன்மைகளை நீ பெற்றிருக்க முடியுமா என்று சொல்லி கர்த்தர் உன்னை பார்த்து கேள்வி கேட்கிறார். நிந்தை வருந்தான், அவமானம் வருந்தான், சர்ச்சுக்கு போறதை பார்த்துட்டு ஊர் சுத்த போறாங்கன்னு சொல்லுவாங்க தான், தூக்கி எறிந்து விட்டு வா என்று கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார். நீ பெற்றுக்கொண்ட நன்மைகளை இழந்து விடாதபடி இருப்பதற்கு நீ கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ்வதுதான் வழி. கர்த்தருடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொண்ட நன்மைகளை இழந்து விடாதபடி நீ இருக்க வேண்டும் என்று சொன்னால் மற்றவர்களை திரும்பி பார்க்காதே, மற்றவருடைய வார்த்தைகளை யோசிக்காதே, மற்றவர்கள் என்ன சொல்வார்களோ சிந்திக்காதே. நான் சொல்கிற வார்த்தையை மட்டும் கேட்டு சிந்தித்து யோசித்து அர்ப்பணித்து வாழ கவனமாயிரு, கற்றுக்கொள், உன்னை ஒப்புக்கொடு என்று கர்த்தர் உன்னிடத்தில் சொல்கிறார். எழுந்து நின்று ஒப்பு கொடுக்க வேண்டியது எத்தனை அவசியம். என் இஷ்டத்துக்கு நான் இப்படியெல்லாம் அப்படியெல்லாம் யோசித்து வாழ்ந்து விட்டேன் ஆண்டவரே, நீங்க விரும்புகிறபடி நான் வாழவில்லையே, நீர் இப்போது பேச இந்த வார்த்தையின்படியே நான் வாழ வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர், விரும்புகிறீர். நான் இதுவரைக்கும் அப்படி வாழவில்லைங்கப்பா, இதோ என்னை அர்ப்பணிக்கிறேன், இதோ என்னை விட்டு கொடுக்கிறேன், இதோ என்னை உம்முடைய சமூகத்திலே உம்முடைய கரத்தில் கொடுக்கிறேன் என்று சொல்லி அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்க வேண்டியது எத்தனை அவசியம். எனக்கு மட்டும் ஏன் இந்த நிலைமை என்று அடிக்கடி மனிதரிடத்திலே புலம்புவது, ஆண்டவரிடத்திலே கேள்வி கேட்பது, அந்த நிலைமையை மாற்றிக்கொள்ளும்படி கர்த்தர் இப்போது பேசிக் கொண்டிருக்கிறார். எனக்கு மட்டும் ஏன் அந்த நிலைமை என்று நான் அன்றைக்கு யோசித்திருந்தால் இந்த உலகத்திற்கு ரட்சிப்பு எப்படி உண்டாகியிருக்கும்? உன்னை ஒப்பு கொடுத்து வாழ, அர்ப்பணித்து வாழ கவனமாயிரு என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அன்று யோசிப்பு, அவனும் மனிதன்தான். நிந்தைகள், பாடுகள், அவமானங்கள், சிறைச்சாலை தண்டனைகள் எல்லாவற்றையும் கடந்து வந்தான். சகோதரர்கள் வெறுத்தனர், குடும்பத்தை விட்டு பிரிக்கப்பட்டான், சொந்த நாட்டை விட்டு விரட்டியடிக்கப்பட்டான். எனக்கு மட்டும் ஏன் இந்த நிலைமை? என் சகோதரர்களாம் நன்றாய்த்தானே இருக்கிறார்கள், சொந்த வீட்டில் சொந்த நாட்டில் நன்றாய் இருக்கிறார்களே, எனக்கு மட்டும் ஏன் இந்த நிலைமை என்று அன்று யோசிப்பு கொஞ்சம் கூட அவன் யோசிக்கவே இல்லை. என் கர்த்தர் நடத்துகிறபடி நான் ஓடிக்கொண்டே இருப்பேன். என் கர்த்தர் அனுமதிக்காமல் என் வாழ்க்கையில் எது ஒன்று நடக்காது, நான் அப்படியே கடந்து செல்வேன் என்று சொல்லி கடந்து சென்றான். அன்று யோசேப்புக்கு மட்டும்தான் அந்த உபத்திரவம், அந்த வேதனை, அந்த பாடுகள், அந்த பிரச்சனை, அந்த போராட்டம். அதே போல் அந்த குடும்பத்திலே அந்த யோசேப்பு மட்டும்தான் அந்நிய தேசத்திலே ராஜாவுக்கு சமமாக உயர்த்தப்பட்டான். யாருடைய வாழ்க்கையில் நிந்தைகள், அவமானங்கள், பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் வரும்போது கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், இவையெல்லாம் கடந்து செல்வதற்கு வேண்டிய கிருபை தாரும் என்று சொல்லி முறுமுறுக்காமல், கேள்வி கேட்காமல் தன்னை கர்த்தருக்கென்று அர்ப்பணித்து கர்த்தரோடு இசைந்து செல்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களும் மேன்மைகளும் உயர்வுகளும் வந்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். இயேசுவே, நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் நல்லவர். எங்கள் தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நம்முடைய பாடல் புத்தகத்தில் 135வது பாடலில் உள்ள ஒரு சில சரணங்களை நாம் பாடி தியானித்து கர்த்தருக்கு நேராக நம்மை விட்டு கொடுப்போம். 135 தெரிந்தவர்கள் சேர்ந்து பாடுங்கள், தெரியாதவர்கள் அந்த வார்த்தைகளுக்கு உங்களை விட்டு கொடுங்கள்.
மரணத்தின் வியாகுலமோ மனிதர் துணையில்லையோ, மரணத்தின் வியாகுலமோ மனிதர் துணையில்லையோ, தேவதூதன் தேற்றிடவே தருணம் நெருங்க ஓ படைத்தார், துன்ப சுமை சுமந்தார். தருணம் நெருங்க ஓ படைத்தார், துன்ப சுமை சுமந்தார். கர்த்தர் தூய தொனியாய் கதறி முகம் கவிழ்ந்தே, இருள் சூழ்ந்த தோட்டத்திலே இதயம் நொறுங்கி செபித்தார். இருள் சூழ்ந்த தோட்டத்திலே இதயம் நொறுங்கி செபித்தார். கர்த்தர் தூயர் தொனியா. இயேசு தாங்கின துன்பங்கள் என்னை தாண்டியே செல்லாதே. இயேசு தாங்கின துன்பங்கள் என்னை தாண்டியே செல்லாதே. எனக்கும் அதில் பங்குண்டே, சிலுவை மரண பாடுகளால் சீயோனில் சேர்ந்திடுவேன். சிலுவை மரண பாடுகளால் சீயோனில் சேர்ந்திடுவேன். கர்த்தர் தூயர் தொனியாய் கதறி முகம் கவிழ்ந்தே, இருள் சூழ்ந்த தோட்டத்திலே இதயம் நொறுங்கி செபித்தார். இருள் சூழ்ந்த தோட்டத்திலே இதயம் நொறுங்கி செபித்தார். கர்த்தர் தூயர் தொனியா. சரணத்திலே பாடினோம். இயேசு தாங்கின துன்பங்கள் என்னை தாண்டியே செல்லாதே. சரியான அர்த்தம், ஒரு கர்த்தருடைய பிள்ளை தன்னுடைய வாழ்க்கையில் சந்திக்கிறதான கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற பாடுகள், நிந்தை, அவமானங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சந்தித்திராத ஒன்றை, புதிதான ஒன்றை ஒரு நாளும் ஒருவரும் சந்திக்கப் போவதில்லை. அவர் ஏற்கனவே சந்தித்தவைகளில் அதுபோல ஏதோ ஒன்றை சந்திப்பார்களே தவிர அவர் சந்திக்காத ஒன்றை யாரும் சந்திக்கப் போவதில்லை. மனிதர்களே சில பேர் சொல்லுவார்கள், நான்லாம் சந்திக்காததாங்க, என்னங்க நீங்கள் இதுக்கெல்லாம் போய் இப்படி சோர்ந்து போகிறீங்க, நான் சந்தித்ததெல்லாம் சொன்னாக்கா உங்களெல்லாம் தாங்கிக்கவும் முடியாது, அவ்வளவு பிரச்சனைகளை சந்திச்சிருக்கேன். அதுபோல் ஆண்டவர் அப்படிப்பட்ட சின்ன சின்ன பாடுகளை நினச்சி ரொம்ப அப்படியே கண்ணீர் விட்டு அப்படியே புலம்பி கொண்டிருக்கிறவர்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நான் சந்திக்காததா, நான் பார்க்காத பிரச்சனையா, நான் சந்திக்காத பாடுகளா, அந்த அளவுக்கு நீ சந்தித்து விட்டாய், சோர்ந்து போகிறாயே, என்னை நோக்கி பார்த்து பலனடை,
என்னை நோக்கி பார்த்து சகிப்புத்தன்மை கற்றுக்கொள். என்னை நோக்கி பார்த்து விசுவாசத்தை கற்றுக்கொள். என்னை நோக்கி பார்த்து உறுதியாக இருக்க கற்றுக்கொள். என்னை நோக்கி பார்த்து பாடுகள் மத்தியிலே மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள் என்று கர்த்தர் அப்படிப்பட்ட நபர்களை பார்த்து சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சிலுவை பாடுகளை திரும்பி பார்ப்போம். எனக்காக அவர் எவ்வளவு பாடுகளை அடைந்திருக்கிறார் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவரை வாரினால் அடித்தார்கள். ஒரு அடி அல்ல, 2 அடி அல்ல, 39 அடிகள். ஒரு வாரினால் அல்ல, 9 தோல், ஒரு தோல்னால் செய்யப்பட்ட ஒரு வாரிலே அதில் 9 பெல்ட் இருக்கும். அந்த ஒவ்வொரு நுனியிலும் இரும்பு குண்டு இருக்கும். அப்படிப்பட்ட வாரினாலே 39 அடிகளை அடித்தார்கள். தலையிலே குட்டினார்கள், கன்னத்திலே அறைந்தார்கள், ஈட்டியினால் குத்தினார்கள், தலையிலே முள்முடி வைத்து முட்கள் குத்தப்பட்டு வேதனையை சந்தித்தார். சிலுவையிலே 2 கைகளிலும் 2 கால்களிலும் ஆணிகள் அடிக்கப்பட்டு 6 மணி நேரத்திற்கு மேலாக இரத்தம் சொட்ட 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 சிலுவையில் தொங்கினார். அந்த பாடுகளை யார் சந்தித்திருக்கிறார்கள்? சின்ன சின்ன காரியத்திற்கெல்லாம் சோர்ந்து போகிற தேவ பிள்ளையே, கர்த்தருடைய சமூகத்தில் உன்னை விட்டு கொடு. அந்த சிலுவை பாடுகளை சற்று திரும்பி பார். உன் உள்ளம் உடைந்து போகும். உருகாதோ நெஞ்சம், நெகிழாதோ கண்ணீர் பெருகாதோ, ராஜா இயேசு ராஜா, ராஜா இயேசு ராஜா. உருகாதோ நெஞ்சம், நெகிழாதோ கண்ணீர் பெருகாதோ, ராஜா இயேசு ராஜா, ராஜா இயேசு ராஜா. கண்களுக்கு முன்பாக கல்வாரி சிலுவை பாடுகளை கொண்டு வந்து பார்க்க வேண்டியது எத்தனை அவசியம். கல்வாரி காட்சியை கண்டிடும் கல்மனம் கலங்கிய கரைந்திடுமே. கல்வாரி காட்சியை கண்டிடும் கல்மனம் கலங்கிய கரைந்திடுமே. கர்த்தாவே உம் அன்பை நினைக்கையில் எந்தன் உள்ளமும் நொறுங்கிடுதே. உருகாதோ நெஞ்சம், நெகிழாதோ கண்ணீர் பெருகாதோ, ராஜா இயேசு ராஜா, ராஜா இயேசு ராஜா.
எத்தனை பாடுகள், எத்தனை வேதனைகள், எத்தனை கேலிகள், பரிகாசங்கள், நிந்தைகள், அவமானங்கள். அதன் மத்தியிலே சிலுவையிலே 6 மணி நேரத்திற்கு மேலாக தொங்கினார். வானமும் பூமியும் மாறிடும் போதும் வார்த்தை மாறிடாதே. வானமும் பூமியும் மாறிடும் போதும் வார்த்தை மாறிடாதே. வாழ்வினை தாங்கி வார்த்தையால் என்னை வாஞ்சையாய் அணைத்தீரே. உருகாதோ நெஞ்சம், நெகிழாதோ கண்ணீர் பெருகாதோ. ராஜா இயேசு ராஜா, ராஜா இயேசு ராஜா. என் மேல் நீ காட்டிய அன்புக்கு ஈடாய் என்ன நான் செய்திடுவேன். என் மேல் நீர் காட்டிய அன்புக்கு ஈடாய் என்ன நான் செய்திடுவேன். உயிருள்ள நாள் வரை பணி செய்தே பாதம் சேர்ந்திடுவேன். உருகாதோ நெஞ்சம், நெகிழாதோ கண்ணீர் பெருகாதோ. ராஜா இயேசு ராஜா, ராஜா இயேசு ராஜா. உருகாதோ நெஞ்சம், நெகிழாதோ கண்ணீர் பெருகாதோ. ராஜா இயேசு ராஜா, ராஜா இயேசு ராஜா. எங்கள் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனையின் மீதமான பகுதிகளை எங்கள் பரலோகத்தின் தேவநீர் பொறுப்படுத்து ஆசீர்வதித்தருவீராக. உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? இளங்கிளியைப் போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரைப் போலவும் அவனுக்கு முன்பாக எழுகிறார்கள். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாட அனுபவித்தவருமாயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். அவர் நொறுக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்பட்டும்படிக்கு கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியைப் போலவும் தன்னை மயிர் கத்தரிக்கிறவருக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். இடுக்கணிலும் நியாய தீர்ப்பிலும் இருந்து அவர் எடுக்கப்பட்டார். அவருடைய வம்சத்தை யாரால் சொல்லி முடியும்? ஜீவனுள்ளவருடைய தேசத்திலிருந்து அறுப்புண்டு போனார்.
என் ஜனத்தின் மீறுதலின் நிமித்தம் அவர் வாதிக்கப்பட்டார். துன்மார்க்கரோடே அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள். ஆனாலும் அவர் மரித்தபோது ஐஸ்வர்யவானோடே இருந்தார். அவர் கொடுமை செய்யவில்லை, அவர் வாயில் வஞ்சனை இருந்ததுமில்லை. கர்த்தரோ அவரை நெருக்க சித்தமாக்கி அவரை பாடுகளுக்குட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்றவாளி நிவாரணியாக ஒப்புக்கொடுக்கும்படி அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளிருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார். அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். அவர் தம்முடைய ஆத்துமாவை மனத்தினில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். பலவான்களை அவர் தமது கொள்ளைகளாக பங்கிட்டுக் கொள்வார். அவர் உட்காருவோம். வாசிக்கிற இந்த நேரத்துக்குள்ள பிள்ளைங்களுக்கு வேர்த்து விறுவிறுத்து மைக்கெல்லாம் மழையில் நனைஞ்ச மாதிரி ஓடிட்டு இருக்குது. வருஷம் முழுக்க நிற்கிற எங்களுக்கு எப்படி இருக்கும்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் இருந்தபடியே சொன்னதான 7 வார்த்தைகளை மையமாக வைத்து இன்றைக்கு 7 பேர் செய்தியினை பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள். எனக்கு கொடுத்த வார்த்தை, முதல் வார்த்தை லூக்கா 23வது அதிகாரம் 34வது வசனம். பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்களே என்றார். பிதாவே, இவர்களை மன்னியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் நமக்காகவே அடிக்கப்பட்டார். நமக்காகவே இந்த பூமியில் இரத்தத்தை சிந்தினார். அந்த நேரத்தில் கூட கீழே உள்ள வசனத்தில் சிலுவையில் அடைக்கப்பட்டு கூட ஜனங்கள் எல்லாரும் சுற்றி பார்த்தார்கள், மற்றவர்கள் இகழ்ந்தார்கள், கேலி பண்ணார்கள். அந்த சமயத்தில் கூட ஆண்டவர் நமக்காகவே பிதாவே இவர்களை மன்னிங்கன்னு சொன்னாங்க. அதே போல் நம்மளை யாராவது ஒருத்தவங்க கோபமாக திட்டினாவோ இல்லை சண்டை போட்டாவோ அவர்களுக்காக நம்ம சண்டை தான் போடுறோம், அவங்களை எதிர்த்து பேசுகிறோம், அவங்க மனசை காயப்படுத்துகிறோம். அப்படி இல்லாமல் ஏசப்பாட்ட நம்ம சொல்லணும், பிதாவே ஏசப்பா இவர்களை மன்னிங்க ஏசப்பான்னு சொல்லணும். அடுத்தது ஏசப்பாவோட ஏசப்பா வஸ்திரங்களை பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். அப்போது அவர் எல்லோரும் சிரித்து அப்பெல்லாம் இப்படி செய்தால் இவர்கள் அதை நினைக்காம அதை உணராமல் அவங்கள அதை கேலி பண்ணி அதை செஞ்சபோது ஏசப்பா அப்போ சொன்னாங்க, ஏசப்பா பிதாவே இவர்கள் என்னதென்று அறியாமல் செய்கிறாங்க, பிதாவே இவங்களை மன்னிங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம எப்படின்னா யாராவது ஒருத்தர் திட்டுனா அவங்களுக்கு சண்டை தான் போடுறோம், அவங்கள மன்னிக்கவே மாட்டோங்கிறோம், அவங்களோட எதிர்த்து நிற்கிறோம், அவங்க மனசை காயப்படுத்துகிறோம். நம்மளை ஒருத்தவங்க திட்டும்போது அவங்க ஆனால் உணர்வாங்க, இவங்களை நம்ம திட்டுனா இவங்களுக்கு கஷ்டம் வரும், இவங்களுக்கு கண்ணீர் வரும்னு நினைப்பாங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி என்ன விளைவுன்னு அவங்களுக்கு கொஞ்சம் கூட தெரியாது. அப்போ நம்ம ஆண்டவர் பிள்ளை என்ன பண்ணணும், ஏசப்பா இவங்க தெரியாமல் அந்த வார்த்தையை நம்மளை காயப்படுத்துகிறாங்க, ஏசப்பா அவங்கள மன்னிங்க ஏசப்பான்னு அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். அப்போ நம்ம அவங்களை மன்னிக்கிறது தான் ஏசப்பா நம்மளை மன்னிப்பாங்க. ஆமாம், நம்ம ஒவ்வொரு நாளும் யாரைய பற்றி குறை சொல்லியிருப்போம், அவங்க மனசை காயப்படுத்தியிருப்போம். அப்படி இல்லாமல் நம்ம இரவு தூங்கும்போது கூட ஏசப்பா இன்றைக்கி இவங்க மனசை நான் காயப்படுத்திட்டேன், ஏசப்பா இவங்க மனசை நான் துன்படுத்திட்டேன், என்னை மன்னிச்சு எங்கள் ஏசப்பான்னு ஒவ்வொரு நாள் நம்ம ஜெபம் பண்ணணும். அது இல்லாமல் மற்றவர்களாகவும் நம்ம ஜெபம் பண்ணணும். ஏசப்பா நமக்காக பாடுகளை சுமந்து இருக்கிறாங்க, நமக்காக ரத்தத்தை சிந்திருக்கிறாங்க. அது ஒவ்வொருத்தர் எத்தனையோ பேர் அறிந்து கொள்ளாமல் இருக்கிறாங்க. அவங்களுக்காக ஏசப்பா அறிந்து கொள்ளும்படி, அவங்களாம் ஏசப்பா தெரிந்து கொள்ளும்படி ஜெபம் பண்ணணும். அப்போ தான் ஏசப்பா நம்மளே மன்னிப்பாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தும் மகிமை உண்டாவதாக. எனக்கு கொடுக்கப்பட்ட வசனம் 2வது வார்த்தை லூக்கா 23 அதிகாரத்தில் 43வது வசனம். இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். ஆமென். இரண்டு கல்லர்கள் இருந்தார்கள். இயேசுனுடைய வலதுபுறத்தில் ஒரு கல்லர், இடதுபுறத்தில் ஒரு கல்லர், நடுவில் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து.
அப்போ 2 கொள்ளர்களும் குற்றம் செஞ்சவர்கள், குற்றவாளிகள் அவர்கள். அதனால தான் அந்த காலத்தில் என்ன செய்வாங்களாம், குற்றம் செஞ்சவங்கள வந்துட்டு சிலுவையில் தான் அறையுவாங்களாம். இப்போ நம்ம காலத்தில் அது வேற நடக்குது. அதனால் என்ன செய்யணும், 2 கள்ளர்கள், ஒரு கள்ளன் என்ன சொல்கிறான், இயேசு கிறிஸ்துவை பார்த்து நகைக்கிறான். நீ உன்னை ரட்சிக்க வேண்டும்னா நீங்கள் எங்களையும் ரட்சிங்க, இல்லை நீங்களே ரட்சிங்கன்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்துவை பார்த்து நகைக்கிறான். ஆனால் ஒரு கள்ளர் என்ன சொல்கிறான், ஆண்டவரே இன்றைக்கி நீங்கள் அவன் என்ன சொல்கிறான்னா, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது என்னை நினைத்தருளும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கள்ளன் சொல்கிறேன். ஏன் அந்த கள்ளன் சொல்கிறான்னா, இயேசு கிறிஸ்து ஒரு குற்றமும் அறியாதவர். இவங்க 2 பேரும் குற்றவாளிகள். ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன செய்ய, ஒரு குற்றம் அறியாதவர். அவர் என்ன பண்ணுறாருங்கன்னா, அவரையும் சிலுவையில் அறையிறாங்க. அவர் ஏன் சிலுவையில் அறைங்க, நமக்காக பாடுகள் பட்டார், நமக்காக நொறுக்கப்பட்டார், நமக்காக சிலுவையில் அவர் அறைந்தார். ஆனால் குற்றம் இல்லாத ஒரு இயேசு கிறிஸ்து அவர் அறையப்படுகிறார். அதுக்கு தான் இன்னொரு கள்ளன் சொல்கிறான், ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் நீங்கள் வரும்பொழுது என்னை நினைத்தருளும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அந்த சொல்லும் பொழுது அப்போ அந்த இடத்துல அந்த ஒரு கள்ளன் ரட்சிக்கப்படுறான். அப்போ அவர் பாவங்களை அறிக்கைப்பட்டான். வசனம் சொல்கிறது, பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுவோன்னா இரக்கம் பெறுவான் என்று வசனம் சொல்லுகிறது. அதனால் அந்த நல்ல கள்ளன் என்ன சொல்கிறான், தன்னுடைய பாவங்களை அறித்து ஆண்டவர்கிட்ட சொல்கிறான், ஆண்டவரே உங்களுடைய ராஜ்யத்தில் வரும்போது நீங்கள் என்னையே அடியானே நினைத்தருளும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ நம்ம ஆண்டவரை விட்டு தூரப்படுத்துவதே நம்ம பாவம்தான். ஆண்டவரை விட்டு தூரப்படுத்துவதே நம்ம பாவம். அப்போ வசனம் என்ன சொல்லுதுன்னா, இருதயத்தில் சுத்தமுள்ள மனிதன் பாக்கியவான், அவனை தேவனை தரிசிப்பார். நாமும் பரிசுத்த வாழ்க்கையை வாழ்வோம், தேவனுக்காக பிடித்தமான வாழ்க்கையை நாம் வாழ்வோம். அப்போது ஆண்டவருக்காக நம்ம காணிக்கைகளை கொடுப்போம், நம்ம எல்லாவற்றையும் நம்ம சபைக்கு நம்ம ஒரு தூணாக இருப்போம். சபைகளில் நடைபெறுகிற எல்லா காரியங்களையும் நம்மளும் பங்கெடுத்து நம்ம சபைகளை ஆத்மாக்களை சேர்ப்போம். நம்ம ஒவ்வொருவரும் நம்ம கனி கொடுக்குற பிள்ளைகளாக நம்ம மாறுவோம். இந்த வார்த்தை கொடுத்த என் தேவனுக்கும் இந்த நேரத்தை கொடுத்த பாஸ்டர் ஐயாவுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென். எனக்கு கொடுக்கப்பட்டதான வார்த்தை 3வது வார்த்தை யோவான் 19வது அதிகாரம் 26, 27. அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீசனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீசனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். இது பராமரிப்பு, அதாவது பாதுகாப்பை குறிக்கிறது. இங்கு சிலுவையில் தொங்கிய மரண தருவாயில் கூட தன் தாயை பற்றி அக்கறை உள்ளவராக, நினைவு கொண்டு உள்ளவராக நாம் பார்க்கிறோம். அதனால்தான் தனக்கு பின்பு தன் தாயை பொறுப்பாக கவனித்து கொள்ளக்கூடிய தனக்கு அன்பாயிருந்த நம்பிக்கைக்குரிய சீசனிடத்தில் உன் தாய் என்று ஒப்படைத்தார். சிலுவையின் அருகில் கிளேயப்பா மரியாள், மகதலேனா மரியாள் மற்றும் அநேக பெண்கள் கூடியிருந்தார்கள் என்பதாக நம் வேதத்தில் பார்க்கிறோம். தன் தாய் மரியாளை யோவானுக்கு மட்டுமே பாதுகாப்பிற்காகவும் பராமரிப்பிற்காகவும் தேவன் தாயாக ஒப்பு கொடுத்தார். ஏனென்றால் சிலுவையின் அருகில் யோவான், அதாவது அன்பின் சீசன் மட்டுமே பயப்படாது இருந்தான். இந்த யோவான் இயேசுவின் அழைப்பை கேட்டதுமே எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவருக்கு பின்னாக ஓடி வந்தான். இயேசுவின் சிலுவை அருகில் தைரியமாக நின்ற ஒரே சீடர் என்பதால் இவரை நம்பி தம்முடைய தாயை இவரிடம் ஒப்படைத்தார். அன்பான சகோதரர்களே, இயேசு சொன்ன 10 கட்டளைகளில் 5வது கட்டளையாக உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. நீதிமொழிகள் 15:20 ஞானமுள்ள மகன் தன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான், மதியற்ற மனுஷனோ தன் தாயை அலட்சியப்படுத்துகிறான். நீதிமொழிகள் 19:26 தன் தகப்பனை கொள்ளையடித்து தன் தாயை துரத்தி விடுகிறவன் லட்சியையும் அவமானத்தையும் உண்டாக்குகிற மகன். நீதிமொழிகள் 20:20 தன் தகப்பனையும் தன் தாயையும் தூஷிக்கிறவனுடைய தீபம் காரிருளில் அணைந்து போகும். நீதிமொழிகள் 23:22 உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவிகொடு, உன் தாய் வயது சென்றவளாகும் போது அவளை அசட்டை பண்ணாதே. இவ்வாறெல்லாம் பெற்றோரை குறித்து அநேக வசனங்கள் வேதத்தில் உள்ளதை நாம் அறிந்திருக்கிறோம். இதைத்தான் இயேசு நம் பெற்றோரிடத்தில் கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய பிள்ளைகளாகவும்
வயது முதிர்ந்த காலத்தில் அவர்களை பாதுகாத்து பராமரிக்கக்கூடிய பொறுப்புள்ளவர்களாகவும் இருக்கும்படி முன்மாதிரியாக காண்பித்து சென்றிருக்கிறார். நாமும் அதே போல அவர் வழியில் சென்று பின்பற்றி அவருக்கு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ நம்மை கர்த்தரிடத்தில் ஒப்படைத்து ஞானத்தையும் கிருபையும் அளிக்க வேண்டிக் கொள்வோம். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் கூறிய வார்த்தையை இன்று நாம் பார்க்கப்படுகிறது. எனக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை 4ஆம் வார்த்தை. வாசிப்போம். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சத்தமிட்டு கூப்பிட்டார். இந்த காரியத்தை குறித்து நம்ம பார்க்கும்போது 3 விஷயங்கள் நம்ம பார்க்கணும். ஏன் இயேசு கிறிஸ்து பிதாவின் இடத்தில் என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று கேட்டார் என்றும், இயேசு கிறிஸ்து பிதாவினால் கைவிடப்பட்டாரா, ஏன் இயேசு கிறிஸ்து பிதாவினால் கைவிடப்பட்டார் என்றும் இது குறித்து நாம் பார்க்க போகிறோம். முதலாவது காரியமாக, இயேசு கிறிஸ்து என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று பிதாவின் இடத்தில் கேட்டார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு பூமியில் எல்லா மனிதர்களின் பாவங்களையும் சாபங்களையும் ஏற்று சிலுவையில் சுமந்து தீர்க்கும்படியாக பூமிக்கு அனுப்பப்பட்டார். ஆனாலும் இயேசு கிறிஸ்துவுக்கு மனிதர்களால் கைவிடப்பட்டதை முன்னதே அறிந்திருக்கிறார். வாசிப்போம். யோவான் 16:32. யோவான் 16:32. இதோ நீங்கள் சிதறுண்டு அவனவன் தன் இடத்துக்கு போய் என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும், அது இப்பொழுது வந்திருக்கிறது. ஆனாலும் நான் தனித்திரேன், பிதா என்னுடனே கூட இருக்கிறார். அப்பொழுது இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னதாகவே தெரிந்திருக்கிறது எல்லா மனிதர்களாலும் கைவிடப்படுவோம் என்று. ஆனால் இந்த இடத்தில் இயேசு கிறிஸ்து பிதாவினால் கைவிடப்பட்டார் என்ற நிலையை அறிந்தபொழுது பிதாவினிடத்தில் என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று கூறினார். ஏன் இயேசு கிறிஸ்து பிதாவினால் கைவிடப்பட்டார்? வாசிப்போம். ஏசாயா 47ஆம் அதிகாரம் 54ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஏசாயா 54:7. இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன். பிதா இயேசுவை கைவிடும் அளவிற்கு அவர் என்ன பாவம் செய்தார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாவம் செய்யவில்லை. நம்முடைய பாவங்களையும் சாவங்களையும் அவர் சிலுவையில் சுமந்து தீர்க்கும்படி நமக்காக பாவமாக்கப்பட்டார். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். வாசிப்போம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். ஏன் இயேசு கிறிஸ்து பாவமாக்கப்பட்டார்? தேவன் உலகத்தை படைக்கும்போது இந்த உலகம் மிகவும் பரிசுத்தமாக இருந்துச்சு. அப்படி இந்த பரிசுத்தமாக இந்த உலகத்தில் ஆதாம் ஏவாள் எப்போது சாத்தானோட பேச்சுக்கு சொல்லுக்கு கீழ்ப்படிந்தாங்களோ அன்னைக்கு தான் இந்த உலகத்தில் பாவம் பிரவேசிக்க ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் அடுத்தடுத்து வந்த மனிதர்கள் மிகவும் பாவம் செய்ய தொடங்கினார்கள். இந்த பாவத்திற்கு மிருக பலிகளையும் மிருகத்தின் ரத்தத்திலையும் பலியாக கொடுத்தாங்க, காணிக்கைகளையும் செலுத்தினாங்க. ஆனால் இந்த பாவத்தை எதாலையும் கழுவ முடியவில்லை. ஏன்னா இந்த பாவங்கள் நீங்க சுத்தமான பரிசுத்தமான ரத்தம் செலுத்தப்பட வேண்டும். அப்பொழுதுதான் இந்த பாவம் முழுமையாக நீங்கும்படி அறிந்திருந்தார். அதனால் பிதா தம் ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பினார். அவரும் நம்முடைய பாவங்களையும் பாடுகளையும் சிலுவையில் சுமந்து தீர்த்தார். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். வாசிப்போம். நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும், இரத்தம் சிந்துதலில் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. நியாயப்பிரமாணத்தின்படி இரத்தம் சிந்துதல் இல்லாமல் கொஞ்சம் குறைய இரத்தத்தினால் சுத்திகரிக்கப்படும், இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. அப்படி சிந்தப்படுகிற இரத்தம் பரிசுத்தமுள்ள இரத்தமாய் இருக்க வேண்டும். அப்படி பரிசுத்த இரத்தம் சிந்தப்படும் பொழுதுதான் நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். பாவத்தோடு யாரும் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை. நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்பட வேண்டும் என்பது நியாயப்பிரமாணத்தின் கூற்றாயிற்று. ஆனாலும் பிதா ஒரே பேரான குமாரனை அனுப்பினார். இயேசு கிறிஸ்து நம் பாவங்கள் நம் மீது கூர்ந்த அன்பினாலும் பிதாவின் சித்தத்தினாலும் அவர் பிதாவின் சித்தத்திற்கு செவிசாய்த்து நம் மீது அன்பு கூர்ந்தபடினால் நம்முடைய பாவங்களை ஏற்று சாபங்களையும் ஏற்று சிலுவையில் சுமர்ந்து தீர்த்தார். அவர் சிலுவையை சுமர்ந்து தீர்த்தும் போது அந்த வேளையிலும் ஆண்டவரே
பிதாவை நோக்கி, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று மிகவும் வியாகுலப்பட்டு தேவனை நோக்கி கூப்பிட்டார். இதில் பிதாவின் தன்மையை குறித்து பார்க்கும். ஆபகுக் 1 அதிகாரம் 13 வசனம். முதல் பகுதியை மட்டும் வாசிப்போம். ஆபகுக் 1 அதிகாரம் 13 வசனம். முதல் பகுதி மட்டும் வாசிங்க. தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனே. பிதா இந்த இடத்துல தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனே என்று கூப்பிடுகிறார்கள். நம்முடைய பாவங்களை எப்போ இயேசு கிறிஸ்து அவர் வாங்கிக்கிட்டதுனால, நம்முடைய பாவங்களும் சாபங்களும் அவர் மேலே விட்டதுனால அவர் பாவமாக்கப்பட்டார், அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டார். அப்படி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்ட நிலையில் இருந்தபோது பிதா தன்னுடைய பிரசன்னத்தை சற்று விளக்கினார். இதனால் அவர் என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று இந்த இடத்தில் கூப்பிட்டார். இயேசு கிறிஸ்து கைவிடப்பட்டார். பிதாவின் உலகத்தை படைத்த நாளின் முதலிருந்து முதல் மனிதனான ஆதாம் ஏவாள் இவர்கள் மூலம் உலகத்தில் பாவம் பிரவேசித்தது முதல் எல்லா மனிதர்களாலும் செய்யப்பட்ட பாவங்களுக்காகவும் இயேசு தன்னுடைய ஜீவனையும் இரத்தத்தையும் கொடுத்து நம்மை மீட்டு கொண்டிருக்கிறார். அப்பேற்பட்ட ரட்சிப்பை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். நாம் பாவம் செய்வோம், ஆனால் அதை அவரிடம் அறிக்கை செய்து இப்பொழுது நம் மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எந்த நிலையிலும் நாம் கர்த்தரை நோக்கி பார்க்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து சிலுவையில் ஜீவனிடும் நிலையிலும் பிதாவை நோக்கி பார்த்து, அதுபோல நாமும் எந்த நிலையில் இருந்தாலும் பிதாவை நோக்கி பார்க்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். நம்ம தியானிக்கிற வார்த்தை 5வது வார்த்தை, தாகமாக இருக்கிறேன். அதாவது யோவான் 19:28 வாசிங்க. அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் யோவான் 19:28. சரி. தாகமாக இருக்கிறேன் என்று சொல்றாரு. அவரு எதற்கு சொல்றாருன்னா, ஆத்மா கொடுத்து தான் அவர் தாகமாக இருக்குன்னு சொல்றாரு. எதுங்க ஆத்மானா என்ன? ஆத்மானா சுவிசேஷம் சொல்லியும் ரத்தம் சிந்தியும் அற்புதத்தை கண்டும் மனம் திரும்பாத ஆத்மாக்களை குறித்து அவர் தாகமாக இருக்கிறேன்னு சொல்கிறாரு. அது ஊழியத்தை குறித்து தான் அவர் சொல்லிகிட்டு இருக்காரு. எந்த சூழ்நிலையிலும், கடுமையான சூழ்நிலையிலும் கர்த்தரை அநேக இடத்துல ஊழியம் செஞ்சுருக்காரு. இப்படின்னா உணவு இல்லாமல், தண்ணீர் இல்லாமல், தங்க இடம் இல்லாமல், பொறாமைக்காரர் மத்தியிலும் வேத பாதகர் மத்தியிலும் அவர் ஊழியம் செய்தாருங்க. நாமளும் அதே போல் எந்த சூழ்நிலை வந்தாலும் ஆத்மா செய்கிறதில்ல ஊழியம் பயப்படாமலும் கலங்காமலும் நான் செய்யணுங்க. அதே போல் ஓய்வில்லாத ஆத்ம தாகம் அவர் கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் தேவராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்தார். அது யோவான் 4:7-8 சொல்லப்பட்டிருக்குங்க. அதாவது எப்படின்னா, நம்ம என்ன செய்யணும்னா, ஒரு இயேசு கிறிஸ்து காலத்தில் ஒரு 100 கிலோமீட்டராவது நடந்திருப்பார் அவர். அப்போனா அவர் உடல் எப்படி சோர்வு அடைஞ்சிருக்குன்னு பாருங்கள். அப்போது நம்மளாக இருந்தால் என்ன செய்வோம்? ஐயோ உடம்புலாம் நம்ம சோர்ந்து போயிருக்கணும், நம்ம ரெஸ்ட் எடுக்க நிற்போம். அவர் அப்படி செய்யலைங்க. அது என்ன செஞ்சார்னா, சீசர்கிட்ட போஜன பதார்த்தங்களை பெறும்படி ஊருக்குள்ளே சீசர்கள் அனுப்புகிறாரு. அந்த நேரத்தில் அவருக்கு என்ன இடையில ரெஸ்ட்டு கிடச்சிருக்கு. அந்த ரெஸ்ட்டு அவர் என்ன செய்கிறாருன்னா, அவர் ரெஸ்ட் எடுக்காமல் ஒரு பெண்ணு தண்ணி பெற வருவாங்க. அவங்கள்ட்ட போய் என்ன செய்வார்? இவர் சுவிசேஷம் சொல்லுவாருங்க. அவர் நம்மளும் அதே போல் சுவிசேஷம்லாம் வாஞ்சியாக இருக்கணும். அது ஒரு ஆத்மா தானேன்னு அவர் பார்க்கவே இல்லை. ஒரே ஒரு பெண்ணு தானே அப்படின்னு பார்க்காம பரலோகத்துக்கு குறித்து அவர் சொல்லுவார், ஜீவ தண்ணீர் குறித்து அவர் சொல்லுவார். அதை நம்ம ஆத்மாவை குறித்து அவர் சொல்லிக்கிட்டு இருப்பாருங்க. அதே போல் நம்ம ஒரு ஆத்மான்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் போயிட்டே இருப்போம். அதே போல் இல்லாமல் நம்ம ஆத்மா பாரம் செய்யும் பொழுது ஒரு ஆத்மா இருந்தாலும் நிதானமாக நம்ம ஊழியத்தை செய்ய தாகமாக இருக்கணுங்க. அடுத்தது தமக்கு கொடுத்த அதிகாரத்தை கொண்டு ஊழியம் செய்தார். எப்படின்னா, குருடர், செவிடர், ஊமையானவர்களையும் குஷ்டரோகிகளையும் சுத்தமாக்கினாருங்க. அப்புறம் கட்டுகளை அறுத்தார், பேய்களை துரத்தினார், இறந்தவர்கள் உயிரோடு எழுப்பினார். இதனால் பலாயிரம் பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஒரு பேராவது ஆத்மா ஆதாயம் செய்யணுங்க. அது மாத்திரம் இல்லை, ஒரு
வருஷத்துக்கு ஒரு பேர்னாவே சபையில் ஒரு 150 பேர் இருப்போம். வருஷத்துக்கு அப்போ 150 பேர் சபைக்கு வருவாங்க. நம்ம அப்படியே ஆத்ம பாரம் உள்ளவெல்லாம் ஓரும் இருக்குன்னு இந்த கர்த்தரை ஒவ்வொரு நாளும் ஜெபத்தில் வைக்கணும். அதெல்லாம் உபத்திரவம் ஆத்ம தாகம். உபத்திரவத்தில் இருக்கும்போதும் ஆத்ம தாகம் கர்த்தர் பண்ணாருங்க. எப்படின்னா சிலுவையில் அறைந்தவருக்காக அவர் வந்து ஜெபம் பண்ணார். நம்ம பக்கத்தில் கல்லன் அறையப்பட்டிருந்தாங்க, இவரும் அறையப்பட்டிருந்தார். அந்த நேரத்தில் கூட பாவத்தில் இருந்தவருக்காக நம்மளை அரைஞ்சாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்காக அவர் பிதாவுடைய பரிந்து பேசினாங்க. இதை கண்ட கல்லன் அப்போ இவர் தான் மெய்யான குமாரன் என்று சொல்லி மனம் திரும்பினாருங்க. அது அதே போல் மரித்த பிறகும் அவர் வந்து ஆத்ம தாகம் செஞ்சார். எப்படின்னா இயேசு கிறிஸ்து இறந்து விட்டார் என்று பார்க்கும்படி ஈட்டியால் அவர் இதயத்தில் குத்தினாங்க. அவர் குத்தின போது அவர் இதயத்திலேருந்து ரத்தமும் தண்ணீர் வந்தது. இது சேவர்கள் மீது பட்ட உடனே சாட்சி கொடுத்தாங்க, இவர் மெய்யான தேவகுமார் என்று சொல்லி மனம் திரும்ப அந்த இடத்துல ரசிக்கப்பட்டாருங்க. மரித்த பிறகும் அவர் ஆத்மபாரம் செய்கிறாரு, உபத்திரவத்திலையும் அவர் ஆத்மபாரம் செய்கிறாரு, தமக்கு கொடுத்த அதிகாரத்தை கொண்டு கூட அவர் ஆத்மபாரம் செய்கிறாருங்க. அதே போல் அவர் இறந்த பிறகு பரலோகம் போயிட்டார். பரலோகம் போன பிறகு பிரதான ஆசாரியனாக இருக்கிறாருங்க. பிரதான ஆசாரியனா என்னங்க, தமது பாவத்துக்காக பரிந்து பேசுகிறார் பிதாவினிடத்தில். அதே போல் அவங்க போன பிறகும் இன்னும் நம்ம வந்து ரத்தம் சிந்திட்டாரு, மனம் திரும்பிட்டோன்னு சொல்லிட்டு இன்னும் பாவத்தில் தான் இருக்கிறோம். அப்படியாப்பட்ட நமக்காக அவர் வந்து பிதாவினிடத்தில் இன்னும் பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். அதனால தான் அவர் பிரதான ஆசிரியர்னு சொல்கிறாங்க. அதுவும் ஒரு பிரதான ஊழியம்தான், கர்த்தர் நமக்காக பரிந்து பேசுகிற ஊழியம். அதே போல் நம்மளும் கர்த்தர்கிட்ட நம்ம இந்த காலத்தில் பாவியாக இருக்கிற ஒவ்வொருக்காகவும் நம்ம பரிந்து பேசணுங்க. அதே போல் இல்லை, நம்ம ஒவ்வொருக்கும் இறந்து போகிற வாழ்நாள் எப்படியோ அதுவும் இறக்குற நாள் ஒரு நாள் வரும். அப்பொழுது கர்த்தர்கிட்ட நம்ம போவோம், என்னை நேசிக்கிறியா என்று கர்த்தர் கேட்பாருங்க. அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நேசிக்கிறேன்னு சொல்லுவீங்க. நேசிக்கிறேன்னு சொன்னால் அவர் என்ன சொல்லுவார்? அப்போது தாகத்துக்கு தாங்குவார். தாகத்துக்கு தானா என்ன? அதான் ஆத்மா தாகம். அதை தான் சொல்கிறாரு அவர். நீ எனக்காக எத்தனை ஆத்மாவை கொண்டு வந்திருக்கேன்னு கேட்பாருங்க. இப்போ நம்ம என்ன செய்வோம்? வெட்கப்பட்டு நிற்காதபடி ஒவ்வொருவரும் நம்ம கர்த்தருக்காக ஆத்ம பாரம் செய்யணுங்க. அது இன்னிலேருந்து ஆரம்பிக்கணும்னு கர்த்தரை ஒவ்வொரு ஜெபத்தில் வைக்க முடிய கேட்குறோம். இந்த வார்த்தையை கொடுத்த கர்த்தருக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம். நாம் மகிழப்படுவதாக. இயேசு காடியை வாங்கின பின்பு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். 6வது வார்த்தை சொல்லப்பட்டிருக்குது. இப்போ நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்ம உள்ளத்தில் ஏற்றுக்கொண்ட நம்ம ஆண்டவர் நம்ம சொன்ன வார்த்தையின்படி நம்ம உணர்றோமா? இன்றைக்கி திருவிருந்து எடுக்கும்போது நம்ம என்ன செய்யணும்னு கேட்டாக்கா, நம்ம அதை பற்றி நம்ம உணர்றதே கிடையாது. உணராதபடி இருதயம் சீர்கட்ட போகும் என்று வேதம் சொல்கிறது. அதே போல் ஆண்டவருக்கு பிரியமாக நம்ம வாழும்போது, ஆண்டோடைய வார்த்தை அனுதினமும் நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவர் நமக்கு எல்லா காரியங்களையும் ஆண்டவர் நம்ம செய்வார். அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிழ்வு உண்டதாக. வார்த்தை 7 வாசிக்கலாம். லூக்கா 23:46. இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். ஆமென். பிதாவினிடத்தில் தன்னுடைய ஆவியை ஒப்புவிப்பதற்கு முன்பு அவர் பூமியில் வாழ்ந்த நாள் முதலாய் பிதாவுடைய வார்த்தை கட்டுப்பட்டு பூமியில் அத்தனை வார்த்தைகளுமே செயல்களும் பிதாவுக்கு ஏற்றாற்போல் தன்னை ஒப்பு கொடுத்தார். தன்னுடைய சுயத்தினாலோ அல்லது தன்னுடைய சொந்த முயற்சினாலோ அவர் வாழ்நாளில் எதையும் செய்யலை. பிதாவுடைய வார்த்தை கட்டுப்பட்டதுனாலே தன்னுடைய ஆவியை அவர்கிட்ட ஒப்படைச்சார். நம்ம வாழ்நாளில் இன்றைக்கி இருக்கிறோம். யாராவது நம்ம வேதத்தின்படி இல்லை நமக்கு கர்த்தர் கொடுத்துருக்க கட்டளின்படி வாழ்கிறோமான்னா வாழ்கிறோம். சிலர் வாழ்க்கையில் சில தவறுகள் ஏற்படுது. இருந்தாலும் நம்முடைய பிதாவின் வார்த்தையின்படி, கிறிஸ்துவின் வார்த்தையின்படி நம்ம அமைச்சிக்கிறது ரொம்ப நல்லது. கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்கு நன்றி. எத்தனை பேருக்கு இது கஷ்டமாக இருந்ததுங்க பேசுறதுக்கு? செய்யோ படாத விடுபட்டேன். யார் சொல்ல முடியும்? அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, ரொம்ப ஈஸி. நீங்கள் சும்மா ஒரு வார்த்தை விடுறீங்க, ஒரு நாள் முழுக்க விடுங்க பாஸ்டர். விட்டுருவோமா? அடுத்த வாரத்தை வந்து ஒரு நாள் முழுக்க. ஆனால் பிரசங்கம் மட்டும் இல்லை,
ஆரம்ப ஜெபத்திலேருந்து முடிவு ஜெபம் ஆமீன் வரைக்கும் கேட்டுருவோமா? ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் மனதில் வைத்து அதை கொஞ்சம் திரும்பி பார்த்து நம்ம ஜெபிக்க போகிறோம். ஜெபித்து முடிக்க வேண்டியது தான். தாகமாய் இருக்கிறேன். அவருக்கு ஏற்பட்ட தாகம் ஆத்தும தாகம். சிலுவையில் அவர் தொங்கிக் கொண்டிருக்கிற போதும், ஜீவன் பிரிய போகிற அந்த நேரத்திலும் அவர் விரும்பினது ஆத்தும ஆதாயம். ஆத்துமாக்களை எப்படியாவது ஆதாயம் செய்யணும். அவர் ஆரம்பமே ஆத்தும ஆதாயம் செஞ்சார், முடிவும் ஏதாவது சிலுவையில் தொங்கிக்கிட்டே ஆத்தும ஆதாயம் செய்யணும், அவருடைய பாரம். அதனால தான் அந்த ஒரு கல்லனையும் ஆதாயப்படுத்தினார். அந்த கல்லன் சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்கிறான், அவனை ஆதாயப்படுத்திட்டார். வேதத்தில் நம்ம பிரதர் கோபால் பிரதர் பேசும்போது சமரிய ஸ்திரியை குறித்து பேசினாங்க. நான் அதை தான் குறித்து வச்சுருந்தேன். உன்னத பாட்டின் புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, என்னை இழுத்து கொள்ளும் உமக்கு பின்னே ஓடி வருவோம். நம்ம பல முறை பிரசங்கத்தில் கேட்டிருக்கிறோம். ஆனால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. என்னை இழுத்து கொள்ளும், நான் கொஞ்சம் மெதுவாக ஓடி வருவேன், 10:30 மணிக்கு 11 மணிக்கு ஓடி வருவேன். நீயே 10:30 மணிக்கும் 11 மணிக்கு ஓடி வந்தால் நீ யாரை இழுத்துட்டு வருவ? நீயே சரியாக வர்றது இல்லையே அப்படின்னு ஆண்டவர் கேட்பார். என்னை இழுத்து கொள்ளும் உமக்கு பின்னே ஓடி வருவோம் என்றால், ஒருவர் ஆண்டவரை அறிந்து கொள்ளும் போது அவர்கள் கர்த்தரை சரியாக அறிந்து கொண்டால் அவர்கள் மூலம் அநேகர் ஓடி வருவார்கள். அதான் அந்த வசனத்துடைய அர்த்தம். சமாரிய பெண்ணுக்கு சத்தியத்தை அறிவிக்கிறார் ஆண்டவர். ஒரு தனி நபரை சந்தித்து அறிவிக்கிறார். ஒரு கூட்டமாக அறிவிச்சாரு, பல இடங்கள் அறிவிச்சாரு. இங்கே ஒரு தனி நபருக்கு சத்தியத்தை அறிவிக்கிறார். படிப்படியாக சத்தியத்தை உடனே அறிந்து கொள்ள முடியாது யாரும். படிப்படியாக ஒரு காரியத்தை சொல்லணும், அந்த ஒரு காரியத்தை சொல்லணும், அதில் அவங்க கிளியர் ஆகணும். அப்புறம் அடுத்த காரியம், முதல்ல தண்ணீருக்கு தாகத்துக்கு தண்ணி கேட்குறாரு. இங்கே எனக்கு இந்த அம்மா ஐயா கிணறு ஆழமாக இருக்குய்யா, என்ன ஐயா நீங்கள் எனக்கு அதுக்குள்ளே எந்த பொருளும் இல்லாமல் நான் தவிச்சிட்ருக்கேன், நான் எங்கேருந்து உங்களுக்கு தண்ணி கொடுக்குறது? அவர் திருப்பி சொல்கிறாரு, நான் கொடுக்குற தண்ணீரை குடிக்கிறவங்களுக்கு ஒரு நாளும் தாகம் உண்டாகாதுன்னாரு. இவரே தண்ணி கேட்குறாரு, இவருக்கு எனக்கு தண்ணி கொடுப்பாராம். எங்கே போகிறாரு பாருங்க. அந்த தண்ணி நான் குடித்தா தாகம் வராதான், இவர் ஆளை பறியான்ட்டு இந்த அம்மா யோசிச்சுருப்பாங்க. அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மெதுவாக சத்தியத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த அம்மாக்குள்ள அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அனுப்புகிறார். வரிசையாக பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக தான் அறிஞ்சுக்கிறாங்க, படிப்படியாக தான் யாரும் தெரிஞ்சுக்குவாங்க. எடுத்த உடனே ஆண்டவரே பரிசுத்தரே நான் பரலோகம் வரணும்னு சொல்லி வந்துட மாட்டாங்க யாரும். படிப்படியாக தான் அறிந்து கொள்வார்கள். அங்கே இந்த அம்மா இவர் ஒரு தீர்க்கதரிசியாக இருப்பாரோ என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு தீர்க்கதரிசியாக முதல்ல காண்கிறாங்க. அந்த அம்மாவுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை சொன்னதும் இங்கே ஒரு தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவரை தேவகுமாரனாக அறிந்து கொள்ளவில்லை. அப்படியே படிப்படியாக சொல்லிக்கிட்டே வர்றாரு. கடைசியாக சொல்லிக்கிட்டு இருக்க அந்த அம்மாவை சொல்கிறாங்க பாருங்கள், 25ஆம் வசனம் நினைக்கிறான். அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து எனப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன், அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றால். அப்போ இவர் கிறிஸ்துன்னு தெரியாது இந்த அம்மாவுக்கு. அவர் வருவார், மேசியா ஒரு நாள் வருவார், நாங்கள் தெரிஞ்சிருக்கேன், அவர் வரும்போது எல்லாத்தையும் அறிவிப்பார். அதற்கு இயேசு அடுத்த வசனம், உன்னுடனே பேசுகிற நானே அவர். படிப்படியா எடுத்த உடனே அப்படியே எல்லாத்தையும் ஒரே நேரத்தில், காலை சாப்பாடு, மதியம் சாப்பாடு, நைட்டுக்கு சாப்பாடு 3 சேர்த்து ஒரே நேரத்தில் உட்காந்து சாப்பிட்டா என்ன ஆகும்? கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வேலைக்கு முடிஞ்சு அடுத்தது
அது கிளியர் ஆகணும், அடுத்தது அது கிளியர் ஆகணும், அடுத்தது படிப்படியே சொல்கிறாரு. எடுத்தோன்னே எல்லாத்தையும் சேர்த்து கொட்டுறதுனால தான் ஒருவரும் சரியானபடி சத்தியத்தை அறிந்து கொள்ள முடியவில்லை. உடனே பாருங்க, இந்த ஒரு பெண்ணுக்கிட்ட தான் அவர் அறிவிச்சு பேசிக்கிட்டு இருக்காரு. பெரிய கூட்டத்தில் பேசலை, ஒரு திரள் கூட்டம் ஒரு கிராமத்தில் போய் பேசலை, ஒரே ஒரு பெண்ணுக்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கார். இந்த அம்மா இவர்தான் மேசியா இயேசு கிறிஸ்து அப்படி என்பதை அறிந்து கொண்டு ஊருக்குள்ள ஓடி போய் ஊரில் உள்ள ஜனங்கள்டெல்லாம் சொல்கிறாங்க. 30ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது அவர்கள் ஊரிலிருந்து புறப்பட்டு அவரிடத்தில் வந்தார்கள். அந்த ஊரில் உள்ள எல்லாரும் இப்போ இயேசுவை தேடி ஓடி வர்றாங்க. அல்லேலூயா. உங்கள் பக்கத்து வீட்டிலேருந்து ஒருத்தர் வர காணுமே, எடுத்த வீட்டில் தெருவில் உள்ளவங்க ஒருத்தர் கூட வரலாம், கோளாறு உங்ககிட்ட தான் இருக்குது. ஆமாம், ஒப்பு கொடுக்கணும், ஜெபிக்கணும். ஆண்டவரே, நான் ஒரே ஒரு நபருக்கு ஆண்டவர் சத்தியத்தை அறிவித்தார், அந்த ஒரு நபர் மூலம் ஒரு கிராமமே ஓடி வருகிறது. அதுபோல் ஒரே ஒரு நபராக நான் ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து நான் ஒரு நபர் மட்டும்தான் வந்துக்கிட்டு இருக்கிறான். இனி வரும் நாட்களிலே என் மூலம் ஒரு கூட்டம் உம்மை அறிந்து கொள்ள வேண்டும், ஒரு கூட்டம் உம்மை தேடி வர வேண்டும், ஒரு கூட்டம் உம்முடைய ராஜ்யத்தின் மேன்மையை அறிந்து கொள்ள வேண்டும், ஒரு கூட்டம் என் மூலமாக உம்முடைய ராஜ்யத்திற்கென்று ஆயத்தப்பட வேண்டும். சோமனுமா, வாய் திறந்து சோமனுங்க. ஆண்டவரே, நான் ஒரு தனி நபராக வந்து கொண்டிருக்கிறேன், இந்த சமாரிய ஸ்திரியை போல நானும் மாற வேண்டும் ஆண்டவரே. நானும் ஆண்டவரே அப்பா ஒரு கூட்ட ஜனத்தை ஆதாயப்படுத்திட எனக்கு கிருபை தாரும் ஐயா. அந்த அளவுக்கு சத்தியத்தை சரியாக அறிவித்து சாட்சியுள்ள அனுபவத்தில் இருந்து அறிவித்து அநேகரை ஆதாயப்படுத்த எனக்கும் கிருபை தாரும் ஐயா. உம்முடைய ஆரம்பமும் ஆத்தும ஆதாயம், உம்முடைய முடிவும் ஆத்தும ஆதாயம். அதுபோலவே நானும் மாறட்டும் ஆண்டவரே. என்னுடைய ஆரம்பம் ஒருவேளை ஆத்தும ஆதாயமாக இல்லை என்றாலும் முடிவு ஆத்தும ஆதாயமாக மாறட்டும் ஐயா. என் மூலம் கூட்டம் கூட்டமான ஆத்துமாக்களை தாரும் ஆண்டவரே. நெடுமுழங்கால் நின்று பாரம் உள்ளவர்கள் ஜெபிக்கலாமே. என் மூலம் நான் ஒரு தனிநபராக வந்து கொண்டிருக்கிறேன், என் மூலம் ஒரு கூட்ட ஜனத்தை தாரும். அன்பு தேவ பிள்ளைகளை, சத்தியத்தை அறிவித்தால் மட்டும் என் மூலம் ஆத்துமக்கள் வந்துட மாட்டாங்க. நாம் சாட்சியாக இருக்கணும், அறிவிக்கிற நாம் சாட்சி உள்ளவர்களாக இருக்கணும். ஒரு சின்ன காரியத்தில் கூட பொய் இருக்கக்கூடாது. மாற்றி மறைத்து கூட்டி குறைத்து பேசுகிறது மற்றவர்களுக்கு தெரியும் போது இதெல்லாம் போய் இவ்வளவு பரிசுத்தமான உன்னதமான வார்த்தை எனக்கு அறிவிக்குது, இது முதல்ல சரியில்லையேன்னு சொல்லி நமக்கு பின்னாக நாம் போன பிறகு பேசி கொண்டிருப்பார்கள். நான் அறிவிக்கிற நான் சாட்சி உள்ள ஒரு தேவ பிள்ளையாக இருந்து அறிவிக்க வேண்டும். அதனால் சாட்சி இல்லைன்னா அறிவிக்காமல் இருந்துடணும், அப்படி அல்ல. எங்கே குறைவு இருக்கிறதோ அவைகளை கண்டுபிடித்து உபவாசித்து கண்ணீர் விட்டு அழுது செபித்து அர்ப்பணித்து அந்த ஒரு நல்ல ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொண்டு நாம் தைரியமாக போய், எசப்பா என்னுடைய குறைவுகள்லாம் நீங்கள் மன்னிச்சிட்டீங்க ஆண்டவரே, நான் சாட்சியுள்ள ஒரு மன திருப்தியோடு போய் சுவிசேஷத்தை அறிவிக்க போகிறோம்ப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே, என் மூலம் ஒரு கூட்ட ஆத்துமாக்களை கொடுங்கப்பா, நான் இனி சும்மா வரக்கூடாதுங்க ஆண்டவரே. இந்த சமாரிய ஸ்திரியை போல கூட்டம் கூட்டமான ஆத்துமாக்களோடு நான் உம்மை தேடி வர வேண்டும் ஐயா. ஜெபம் பண்ணுவோம். எனக்கு அந்த கிருபை தாரும், எனக்கு அந்த கிருபை தாரும், எனக்கு அந்த கிருபை தாரும். சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், பெரியவர்கள் வாயை திறந்து ஜெபிப்போம். ஆமென் ஆமென். வேடிக்கை பார்க்கக்கூடாது, அலட்சியமாக இருக்கக்கூடாது. ஜெபிப்போம். ஆமென் 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 ஆமென். எங்கள் பரலோக பிதாவை உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஐயா. தகப்பனே, இந்த நாளிலே ஆராதனை ஆசீர்வாதத்தை கொடுத்து விசேஷமாக 7 நபர்களை கொண்டு 7 வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள நீர் ஒவ்வொருக்கும் கிருபை செய்ததற்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஸ்தோத்திரம். நாங்கள் கடைசியாக கேட்டது போல உம்முடைய ஆரம்பமும் ஆத்தும ஆதாயம், உம்முடைய முடிவும் ஆத்தும ஆதாயம் ஐயா. அதுபோல இனி வரும் நாட்களிலே என்னுடைய முடிவு ஆத்தும ஆதாயமாக இருக்க வேண்டும். உம்முடைய வருகை தாமதித்து ஒருவேளை நான் கர்த்தருக்குள் மரித்து பூமியை விட்டு பிரியக்கூடிய காலம் சூழ்நிலை ஏற்பட்டால்
என் மூலம் ரட்சிக்கப்பட்ட அநேகர் என்னை சூழ்ந்து நிற்க வேண்டும் ஐயா. இதோ இவங்க மாத்திரம் இல்லைன்னா நான் ரட்சிக்கப்பட்டிருக்க முடியாது. என்னை குறித்து அவர்கள் சாட்சி சொல்ல வேண்டும் ஆண்டவரே. என் மூலம் ஒரு கூட்ட ஜனம் உம்மை அறிந்து கொள்ள வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும், உம்முடைய ராஜ்யத்தை அறிந்து கொள்ள வேண்டும், என்னோடு கூட சேர்ந்து சபைக்கு ஓடி வர வேண்டும். அந்த கிருபை, அந்த பாரத்தை எனக்கு தாரும் என்று சபையார் ஒவ்வொருவரும் அதற்காக ஏங்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாள் அந்த ஏக்கத்தோடு அந்த தாகத்தோடு வாழ்ந்திட கர்த்தர் ஒருக்கும் கிருபை செய்வீராக. சகல துதிக மகிமையாவும் உமக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் தாழ்த்தி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அன்னுணமும் ஐக்கியமும் இன்றும் என்றும் கர்த்தருடைய வருகை மட்டும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.